ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் தமிழக அரசுடன் இணைந்து பணியாற்றவில்லை என்றால் விளைவுகளை ஆளுநர் சந்திக்க நேரிடும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், கர்நாடகா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களின் ஆளுநர்கள் அரசமைப்புக்கு விரோதமாக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வருகின்றனர். சமீபத்தில் மேற்கு வங்க அரசு தொடுத்த வழக்கில் மாநில அரசால் பரிந்துரை செய்யப்பட்டவர்களை பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக நியமிக்குமாறு மேற்கு வங்க ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநில அரசின் கீழ் செயல்படும் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக மாநில ஆளுநர் இருக்கும் நிலையில் பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் துணைவேந்தர் நியமனங்களில் பெரும் சர்ச்சையை நிலவி வருகிறது. சென்னை பல்கலைக்கழகத்திற்கு ஓராண்டுக்கும் மேலாக துணைவேந்தர் நியமிக்க முடியாமல் தமிழக ஆளுநர் முட்டுக்கட்டை போடுகிறார். இதனால் சென்ற ஆண்டு தேர்வான 55,000 கலை மற்றும் அறிவியல் பட்டதாரிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடத்தாமல் இருக்கிறது. துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கு வழக்கமாக 3 பேர் கொண்ட தேடுதல் குழு துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பித்தவர்களின் கல்வி தகுதி, அனுபவம் உள்ளிட்ட விவரங்களை ஆய்வு செய்து 3 பேரை தேர்வு செய்து ஆளுநருக்கு பரிந்துரை செய்யும். அந்த 3வரில் ஒருவரை துணைவேந்தராக ஆளுநர் நியமிப்பார். இந்த நடைமுறையை தமிழக ஆளுநர் தொடர்ந்து முடக்கி வருவதால் பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க முடியாமல் நிர்வாக சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதை மாற்றும் வகையில் தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிப்பது தொடர்பான மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு ஆளுநர் இன்று வரை ஒப்புதல் வழங்காமல் இருக்கிறார். இந்நிலையில் பாரதியார், சென்னை மற்றும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்காக 3 பேர் அடங்கிய தேடுதல் குழுவை அமைத்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு போட்டியாக ஆளுநர் RN ரவி 4வதாக பல்கலைக்கழக மானியக் குழுவின் பிரதிநிதி என்று பல்கலைக்கழக விதியில் இல்லாத ஒரு உறுப்பினரை நியமனம் செய்து அறிவிப்பு வெளியிட்டார். மேற்கு வங்க அரசு தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் உத்தரவு தமிழ்நாட்டிற்கும் பொருந்தும். ஏனெனில் மாநில பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் மாநில அரசால் உருவாக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு மாநில அரசால் நிர்வகிக்கப்படுபவை. எனவே துணைவேந்தர்கள் நியமனத்தில் தலையிடுவதை ஆளுநர் உடனடியாக நிறுத்தி தமிழக அரசோடு இணைந்து பணியாற்ற முன்வர வேண்டும். இல்லையென்றால் மேற்கு வங்க ஆளுநர் சந்தித்ததைப் போல தமிழக ஆளுநரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஆளுநருக்கு செல்வ பெருந்தகை எச்சரிக்கை விடுத்துள்ளார்.